வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்குங்க. என்ன குழப்பம்னா, இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பயோகிரேடபிள் கேரி பேக்கும் ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கும் எப்படி அதோட ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிக்கிறது. இதை பாருங்கள், இதில் நம்பர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கான கிரேடு கீழே சிப்பட்டுன்னு இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இதுன்ட்டு கிண்டியில் இருக்குது. அவங்களோட சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் பதிவிட்டுருக்குங்க. அதோட நம்பரும் இருக்குங்க. அதுதான் ஒரிஜினல் டீக்ரேடபிள் இதுங்க. அதோட நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்டிஃபிகேட் நம்பர், சிப்போர்ட் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட்டு, இது எல்லாமே இதில் இருக்குங்க. இதுதான் ஒரிஜினல் டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் பேக், கேரி பேக். இவைகளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதை மொத்தமாக வாங்கி உங்கள் ஊரில் விற்று கூட வருமானம் பெறலாம். இதுதாங்க பாருங்கள், தெளிவாக தெரியுதுங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் மக்கக்கூடிய தன்மை உள்ளது, சோள மாவில் கார்ன் ஸ்டார்ச்சில் தயாரிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு தான் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ இந்தமாரி இருக்கணுங்க. நீங்கள் வாங்கக்கூடிய டீக்ரேடபிள் பேக்குன்ட்டு நிறைய போலிகள் இப்போ போச்சு. இதை உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது சாம்பார் கவருங்க. ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய டீக்ரேடபிள் சாம்பார் கவர், பார்சல் பண்ணக்கூடியது. இதுதான் ஏற்கனவே நாம் பயன்படுத்திய பிளாஸ்டிக் கவர்கள், பிபி கவருன்னு பாலிப்ரொபலைன்ட்டு. இதுக்கும் அதுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டறியிறது? உங்கள் வீட்டிலே எளிய பரிசோதனை மூலமாக இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஏன்னா நிறைய போலிகள் இப்போ வருது. ஸோ நீங்கள் நல்ல தரமான இந்த டீக்ரேடபிள் கேரி பேக்கை வாங்கி உங்கள் பகுதியில் விற்கிறதன் மூலமாக நல்லா வருமானமும் பெறலாங்க. இது எங்கே கிடைக்கின்றத முகவரிகள் என்னுடைய கலர் ப்ளஸ் சேனலில் தரேன். அதோட லிங்க்கு கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ், தயாரிக்கிற அட்ரஸ், அதில் விவரங்கள் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்க்குறது நம்ம பாலிப்ரோபாலின் கவர். இதோட உண்மைத்தன்மை இப்போ ஆராயிரும். இந்தமாரி ஒரு மெழுகு வச்சு கொளுத்திக்கிங்க. இப்போ நாம் கொளுத்துறது ஏற்கனவே பிபி கவர்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த கவருங்க. இது இப்போ தடை செய்யப்பட்டது. இது எப்படி இது பண்ணுது பாருங்கள். தீ பிடிக்கவே இல்லை பாருங்கள், அப்படியே புகஞ்சிக்கிட்டே போகுங்க. இந்தமாரி கீழே ட்ராப்பாக அந்த பிளாஸ்டிக் போகுங்க. இதுதான் பாலிப்ரோபைலீன் கவர் ஏற்கனவே இருந்தது. இதுவும் ஏற்கனவே நாம் தடை செய்யப்பட்ட அந்த பிளாஸ்டிக் கேரி பேக்குங்க. இதோட தன்மையும் பாருங்கள். நெருப்புக்கிட்ட எடுத்துகிட்டு போனாலே இது சுருங்கிடுங்க. ஏன்னா இது பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு. இது பிளாஸ்டிக் என்பது ஹீட்டில் எடுத்துகிட்டு போனால் தானாகவே சுருங்கிக்குங்க. பாருங்கள், இந்தமாரி நீங்கள் செஞ்சு பார்த்தாலே தெரியும். இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய டீக்ரேடபிள் கேரி பேக்கை எப்படி டெஸ்ட் பண்ணுறது என்பதுக்கு இப்போ நான் நேரடியாக செஞ்சு காட்டுறேன். தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். இதையே சோள மாவில் தயாரிக்கப்பட்ட டீக்ரேடபிள் கேரி பேக்கு. அதை எரிய வச்சா என்ன ஆகுதுன்றதை பாருங்கள். இதுதான் அது. அந்த சோள மாவு எரியக்கூடியதுங்க. இயற்கையாகவே சோள மாவு எரியக்கூடியது. இதோட கடைசியில் இதோட இதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. இதோட கீழே விழக்கூடிய அந்த துகள்கள் இருக்குது பாருங்கள், அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது எவ்வளோ வேகமாக எரியுது பாருங்கள். இப்போ பெரிய கேரி பேக் எரிய வைக்கிறோம். இது அவ்வளோ சீக்கிரத்தில் சுருங்கலை பாருங்கள். அது எப்படி சுருங்கிச்சு, இது எப்படி எரியுதுன்றதை பாருங்கள். இதில் சோள மாவு இருக்கிறதுனால சோள மாவு இயற்கையாகவே எரியக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் வேகமாக எரியுங்க, சுருங்காதுங்க. அந்த பிபி கவர் மாரி இது சுருங்காது. எரிஞ்சு முடித்தவொடனே இதோட சாம்பலில் தான் நம்ம ஒரிஜினல் எதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யுங்க இந்த இதை. ஏன்னா பசங்களை சேர்க்காதீங்க, கிட்டக்க வளர்ப்பு பிராணிகளை சேர்க்காதீங்க. முகத்தில் ஒரு துணியை கட்டிக்கிங்க.
ஏன்னா இதோட நெடி இந்த பிபி எரிய வைக்கும்போது ஒரு நெடி அடிக்கும், அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்கும். இதே பயோடிகிரேடபிள் அந்த கேரி பேக்கை எரிக்கும் போது அதிக வாசனை வராது. இருந்தாலும் அதில் ஒரு 10% பிளாஸ்டிக் சேர்க்குறாங்க என்பது உண்மை, அது மறுக்க முடியாது. 90% தான் இந்தமாரி இயற்கையான பொருட்கள், பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள். இது எப்படி நல்லா நின்று எரியுது பாருங்கள், சுருங்கவே இல்லை பாருங்கள் அதிகமாக. ஸோ இதுக்கு தான் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் தெரிஞ்சிக்கக்கூடிய நீங்கள் ஒரு விஷயங்கள். இது நம்பர் 1 இது டெஸ்ட்டு. இதையெல்லாம் எரிஞ்சு முடிச்சிட்டோடனே ஃபைனலாக பார்க்குறது அதை விழுறதில்ல சாம்பல், அதில் நீங்கள் மிக ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு தருங்க. இப்போ எரிய வைக்கக்கூடியது இதுவும் ஏற்கனவே பயன்படுத்திய பிபி பாலிப்ரோபலின் பேக், அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்டோட ஒரு வகையான இது. எப்படி சுருங்குது பாருங்கள், நெருப்புக்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போதே சுருங்குது பாருங்கள். இதுவே பயோடிகிரேடபிள் கேரி பை அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டக்க எடுத்துகிட்டு போனால் சுருங்காது, எரியும், மிக வேகமாக எரியும். இதுதான் நம்பர் 1 பரிசோதனை முறை. அடுத்த முறை என்ன என்பதை இப்போது பாருங்கள். அந்த சாம்பலை பயோடிகிரேடபிள் எரிஞ்சதை இப்படி அழுத்தினீங்கன்னா அந்த மாவு வருங்க, சோள மாவு, எரிஞ்ச சோள மாவு வருங்க. இது பிளாஸ்டிக்கு வரவே வராது, கெட்டியாகிடுங்க. இப்போ இது தீர்த்துனீங்கன்னா வந்துடுங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயோடிகிரேடபிள். அந்த சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இதை வச்சு நீங்கள் உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம். இதே பிளாஸ்டிக்னு வச்சிங்களா, பழைய பிளாஸ்டிக் கேரி பேக்கில் இந்தமாரி சாம்பல் வராது, கெட்டியாகிடும். இதில் சாம்பல் வருது பாருங்கள், பயோடிகிரேடபிளில் சாம்பல் வருது. அது வந்து பிளாஸ்டிக். அது வந்து பார்த்திங்கன்னா அழுத்தினால கல் மாரி ஆகிடுங்க. இதுதான் 2வது டிப்ஸ் நான் சொல்லக்கூடியது. இதை வைத்து நீங்கள் எது ஒரிஜினல் எது போலி என்பதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது மொத்தமாக எங்கே கிடைக்கிறது, வியாபாரம் பண்ணி வருமானம் பெற விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் தரேன் கலர் ப்ளஸ்ஸு, அதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.